பர்சன்டேஜ் கிளச் விடுங்க. பட் அதுக்கு முன்னால் நம்ம செகண்ட் கீரில் வந்தாச்சா, இங்கே ஃபஸ்ட்டு கீர் போடணும். 40% கால் எடுங்க. 40%. ஃபஸ்ட்டு இப்போ மட்டும் திரிக்கணும், திரிக்கணும். திரிக்காமல் சார்னா சார் என்ன பண்ணுவோம், திரிங்க. மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சைடு மாட்டி வெயிட் பண்ணுங்கள். கிளச்சிலேருந்து கால் எடுக்காதீங்க. பிரேக்கு கிட்ட கால் வைங்க. கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் திரிங்க. கிளச்சு கால்வாசி. அக்கா ஒரு 4:30 மணிக்கு வந்தால் பிரச்சனையா? ஆமாம், உங்களுக்கு ஓகேனா வரேன், இல்லாட்டி காலைல வரேன். சரி, ரைட், ஓகே. லைட்டாக எக்ஸலேட்டரை சுற்றும். லைட்டாக எக்ஸலேட்டரை விட்டுட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நியூட்ராக்கி செகண்ட் கியர். மறுபடியும் கிளச்சுக்கு பாதி விட்டுட்டு பாதி அப்படி மெல்ல வெளியே எடுத்துடலாம். மொத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸலேட்டர் கொஞ்சம் ஓகே. எக்ஸலேட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக். பிரேக் விட்டாச்சு. பிரேக் மட்டும் விட்டணும். மறுபடியும் பிரேக் கொஞ்சம் பிடிக்கணும். மறுபடியும் பிரேக் விட்டுட்டு இப்போ ஆஃப் கிளச். மெல்ல அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ கொஞ்சம் எக்ஸலேட்டர். ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக். மறுபடியும் பிரேக் விட்டாச்சு. ஆஃப் கிளச் அப்படியே மெல்ல எடுத்துகிட்டு எக்ஸேட் யூஸ் பண்ணணும். எக்ஸேட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது மேடு. இண்டிகேட்டர் லிஃப்ட் ஆக்கணும். கிளச் ஃபுல்லாக பிடிக்கணும். கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும். வெயிட் பண்ணலாம். மறுபடியும் பிரேக் விட்டாச்சு. கிளச்சு கொஞ்சம் ஆஃப் கிளச் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஓகே, நீக்கிட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். ஆஃப் கிளச் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆஃப் கிளச் இன்னும் ஆஃப் கிளச் எடுத்தாச்சா? இப்போ பிரேக் விட்டாச்சுன்னா போகும். அண்ணா ஒர்க் ஷாப்லண்ணா இன்னும் கொஞ்சம் கிளச் விடணும். ஓகே அண்ணா, எங்கே இருக்கீங்கண்ணா? அப்படியா? இல்லை, இந்த எங்கிட்ட தான் இருக்குது. வீட்டில் கொண்டாந்து தந்தால் இஷ்யூவா, இல்லை அங்கே கொண்டு போகிறதா? ஆனால் வீட்டில் கொண்டாந்து கொடுத்தா பிரச்சனையா, இல்லை ஒர்க் ஷாப்பே கொண்டு விட்டேன்னு கேட்டேன். மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டுங்களா? ஓகேண்ணா, சாரிண்ணா. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக கிளச் பிடிச்சி நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் கால் ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம தான் எடுத்தாச்சுல அப்போல. அது ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் விட்டுறணும். ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். நியூட்ராக்கி மூணாவது கீர் போடணும். பஸ்ஸு போனால் போயிட்டு போகுது. மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட்டர். நான் எக்ஸலேட்டர் மிதிக்கலையே தான். எக்ஸலேட்டர் என் காலக்கடையில் இல்லையே, நீங்கள் தான் மிதிக்கிறீங்க. உங்கள் காலக்கடையில் தான் எக்ஸலேட்டர் இருக்குது. புரியல. இப்போ மிதிக்கல, அப்பால மிதிச்சாச்சு. வீட்டின் உள்ளே வரும்போது காலிங் பில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே போகும்போது அது சவுண்டு கேட்குன்ற மாதிரி. அது புரியுது உங்களுக்கு? எக்ஸலேட்டர் கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணுங்கள். மெயிலில் கொஞ்சம் நம்ம இந்த ரோட்டில் போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். எங்கள் மழை வந்தாச்சா? ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. இப்போ ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும். கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும்.
நியூட்ரல் ஆக்கி செகண்ட் கியர் போடணும். தபூஸ் வரீங்களா? ஓகே, லெஃப்ட். பிரேக் விட்டணும், பிரேக் மட்டும் விடணும். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும். எக்ஸைட் நிற்கக்கூடாது. வெயிட். இப்போ என்னென்னா ஆஃப் கிளச் விடணும். ஆஃப் கிளச் வெயிட் பண்ணணும். ஆஃப் கிளச் வெயிட் பண்ணி இதே ரோட்டில் போகணும். ஆஃப் கிளச்சு இதுலேயே போகணும். இப்போ ஆஃப் கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ எக்ஸைட்டை டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணுங்கள். செகண்ட் கியர்லேயே போயாச்சுல. பின்னால் லாரி வருது, அது போட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. இப்போ எக்ஸைட்டரை விட்டுட்டு ஃபுல்லாக கிளச் பிடிச்சி என்ன பண்ணணும், போடுங்க. காலை எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸைட், ஃபுல்லாக காலை எடுத்து எக்ஸைட் டக்குன்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் ஸ்லோ எடுக்கணும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இவ்வளோதான். ஓகே, இல்லை காரம் அடிக்கணும்ல, காரம் இருக்குல்ல, புரியல. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் விட்டாச்சு. ஃபுல் கிளச் பிடிச்சி நாலாவது கீர். மறுபடியும் எக்ஸைட் விட்டுறணும், கிளச்சு விட்டுறணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச், கொஞ்சம் பிரேக். இன்னும் கொஞ்சம் பிரேக். பிரேக் மட்டும் விடுங்க. வெயிட் பண்ணுங்கள். கால் அங்கேயே வச்சுக்கோங்க, பிரேக்குக்கிட்டே வச்சுக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்பீடு எவ்வளோ கட்டியாச்சு? 20 தேர்ட் கியர். 22, 23 இருக்கா? தேர்ட் கியர். மறுபடியும் கிளச்சை விட்டாச்சு, கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இப்போ எனக்கு இது எப்படி ஆச்சுன்னா அந்த இந்திக்கார் பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ரிலாக்ஸாக இருக்கணும். கிளச் பிடிக்கணும், கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும். ரிலாக்ஸ். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும். பிரேக் மட்டும் விட்டுடலாம். இப்போது வண்டி யாரும் இல்லை. இப்போ கிளச்சை விட்டுட்டு கொஞ்சோண்டு எக்ஸிலேட்டர் போடலாம். விட்டுட்டு எக்ஸிலேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் கீரில் போகிறோமோ தேர்ட் கீரில் போகிறோமோ, அப்புறம் செகண்ட் கீர்லேயே போயிட்டே இருக்கலாமா? நான் என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அப்படியே ஓட்ட முடியாது. அப்புறம் வண்டியில் 3 அப்போ ஆட்டோமேட்டிக் கார் வாங்கிக்கலாமா? ஏங்க கீரே இருக்காது, பிரச்சனையே இல்லை. அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று வாங்கிடுங்க. எந்த இஷ்யூவும் இல்லை, ஒரே நாள் ஓட்டு போயிடலாம். அப்போ தேர்ட் கீரில் இருக்குது, இதுவே கம்ஃபர்ட்டாக இருக்குது, இப்படியே போட்டுன்னு சொன்னால் நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே. ஏங்க இஷ்டம். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும், ஃபோர்த் கீர் ட்ரைவ் பண்ணணும், எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும். 40 டச் ஆகிடுச்சு, எக்ஸைட்டர் விட்டுறணும். ஃபுல் கிளச் பிடிச்சி நியூட்ரல் ஆக்கி ஃபோர்த் கீர் போடணும். மறுபடியும் கிளச் விட்டுட்டு ஃபுல் டக்குன்னு விட்டுட்டு எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும். போதும் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர். இன்னும் கொஞ்சம். இப்போ எக்ஸைட்டரை விட்டுருங்க. கொஞ்சோண்டு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இண்டிகேட்டர் லெஃப்ட் ஆக்குங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பிரேக். மேல இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. இன்னும் கொஞ்சம் பிரேக். இன்னும் கொஞ்சம் மெதுவாக. இன்னும் கொஞ்சம் வெயிட். நியூட்ரல் ஆக்கிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துங்க. சாவி ஆஃப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீர் போட்டுருங்க. பத்து நிமிஷம் பின்னால் உட்காந்துருங்க. அவங்க மாறினோன்னே வண்டி மாறிக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ளே தயவு செய்து ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. ஓகே, வெயிட் ஆஃப் கிளச் தான் எடுக்கணும். 40% போகலாம். மறுபடியும் ஃபுல் கிளச், மறுபடியும் ஆஃப் கிளச், மறுபடியும் ஃபுல் கிளச், மறுபடியும் ஆஃப் கிளச். ஆஃப் தான் எடுக்கணும்.
வெயிட். பிரேக் விட்டால் வண்டி பின்னால் போகும். மறுபடியும் ஆஃப் கிளச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சு தான் ஆஃப் எடுக்கணும். ஆஃப் கிளச்சு தான் எடுக்கணும். ஆஃப் தான் போகலாம். இப்போ ஃபுல்லாக கிளச் விட்டு கொஞ்சம் எக்ஸிலேட்டர் இல்லை, ஸ்லோ எக்ஸிலேட்டர். கொஞ்சம் ஸ்லோ எக்ஸிலேட்டர். மறுபடியும் ஃபுல் கிளச் பிடிக்கலாம். வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஆஃப் கிளச். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் கொஞ்சம் மறுபடியும் ஃபுல் கிளச். வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் ஆஃப் கிளச். கொஞ்சம் எக்ஸிலேட்டர் லைட்டாக, கொஞ்சோண்டு எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட்டர். மறுபடியும் ஃபுல் கிளச், கொஞ்சம் பிரேக். மறுபடியும் ஆஃப் கிளச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸிலேட்டர் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் விட்டாச்சு. ஃபுல் கிளச் பிடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கணும்? ஃபுல் கிளச் பிடிக்கணும். மறுபடியும் கீர் என்ன பண்ணணும்? டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் கியர். மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணணுமா? சேர்த்து ஃபுல் கிளச் பிடிக்கணும். நியூட்ராக்கும் தேர்ட் கியர் போடணும். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்த் கியர். எக்ஸிலேட்டர் விடணும். ஃபுல் கிளச் பிடிக்கணும். நியூட்ரல் பண்ணி ஓகே போகலாம். இது ஈஸி ஒர்க் தான். நீங்கள் அதை பெருசாக நினைக்காதீங்க, சரிங்களா? வண்டி ஸ்பீடாக போனால் என்ன பண்ணுறதுன்னா நம்ம பிரேக் பிடிச்சிக்கலாம், கிளச் பிடிச்சிக்கலாம். மண்டை உடைக்க போகிறவங்க நான் போகலாம். உங்களுக்கு பயமாக இருந்தால் பிடிச்சிக்கங்க, சரிங்களா? எனக்கு பயமாக இருக்குது, என்னால் இங்கே போக முடியாதுன்னு எனக்கு தோணுதுன்னு நினச்சிங்கன்னா பிரேக் மட்டும் பிடிக்கக்கூடாது, கிளச்சையும் பிடிக்கணும். இண்டிகேட்டர் ரைட் போடுங்க, எக்ஸிலேட்டர் விட்டுருங்க, ஃபுல் கிளச் பிடிங்க, கொஞ்சம் பிரேக் பிடிங்க, வெயிட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு வெயிட். நம்ம இங்கே போய் நிறுத்தலாம். வெயிட் பண்ணலாம். நிறுத்தியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாம். அவ்வளோ. இப்போ ஆஃப் கிளச் எடுக்கணும். ஆஃப் கிளச் கொஞ்சம். இன்னும் பிரேக் விட்டுருங்க. பிரேக் மட்டும் விடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச், கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் இல்லை ஸ்டேரிங் திருச்சிக்கிறேன். தெரியும், இன்னும் கொஞ்சம் தெரியும். ஆஃப் கிளச். பிரேக் விட்டுருங்க. ஆஃப் கிளச்சு தான், பிரேக் விட்டுருங்க. மாற்றிக்கலாம். வண்டி போயிடுச்சா? கிளச்சிலேயே வண்டி போகும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸிலேட்டர் மிதிக்கணுன்றது இல்லை, கிளச்சிலேயே போகும். வெயிட் பண்ணுங்கள். போகும். கம்பல்சரி போகும். வெயிட் பண்ணுங்கள். ஏறி இறங்கிச்சா? இப்போ எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச் பிடிச்சி போடுங்க. கிளச் ஆஃப் கிளச். ஏன் சாமி சொல்லுமா? இல்லை, நானே பழம் வச்சு கேஸ் கூட இறங்குறேன். வந்துட்டு பர்க்மேன் எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியும் ஃபுல் கிளச், தேர்ட் கியர். நம்ம ரோட்லேயே போகலாம். நீங்கள் தான் பிரேக் பிடிக்கணும். பிரேக் விட்டுருங்க, கிளச் விட்டுருங்க, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நானும் எக்ஸிலேட்டர் மிதிக்கிறேன். ஏங்க நீங்கள் அதை தொட்டால் மட்டும்தான் அது ஸ்பீடாக போகும். மறுபடியும் சொல்கிறேன், எங்கிட்ட எக்ஸிலேட்டர் இல்லை. சரிங்களா? நீங்கள் வேணால் வண்டி விட்டு இறங்கும்போது இங்கே வந்து பார்த்துக்குங்க. இங்கே எக்ஸிலேட்டர் இல்லை, சரிங்களா? போகலாம். இண்டிகேட்டர் ரைட் போடுங்க. எக்ஸிலேட்டர்
லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் லைட்டாக கொஞ்சமாக நிறுத்தா நின்றுடும். லைட்டாக அப்படியே இன்னும் கொஞ்சமாக இப்போ மிதித்து நிறுத்திடலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாம். திருச்சிக்கலாம், ஸ்டியரிங் திருச்சிக்கலாம். ஆஃப் கிளச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் கிளச்சு, பிரேக் விட்ருங்க. ஆஃப் கிளச் இன்னும் கொஞ்சம் திருச்சிக்கலாம். மறுபடியும் மாற்றி தெரியுங்க. ரிலாக்ஸ், ஸ்டாப் பண்ணி தெரியுங்க. ஃபுல்லாக கிளச் பிடிங்க. கொஞ்சம் பிரேக், சுச்சுவேஷன் வெயிட் கொஞ்சமாக தான் பிரேக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக கிளச் பிடிச்சிருக்கீங்களா? நியூட்ராக்கி செகண்ட் கீர் போடுங்க. வெயிட் பண்ணுங்கள். கிளச் இந்த கால் எடுக்க வேணாம். பட் அங்கே ஸ்பீடு பிரேக் தெரியுதா? கொஞ்சமாக பிரேக் பிடிங்க. பிடிச்சி இங்கே நிறுத்தக்கூடாது. இப்போ கொஞ்சமாக மட்டும் பிடிங்க. பிரேக் விட்டுருங்க. இப்போ வண்டி போகுதா? இப்போ ஆஃப் கிளச் எடுங்க. ஆஃப் இன்னும் கொஞ்சம் அப்படி மெல்ல காலை எடுத்துருங்க. மொத்தமாக எடுத்துருங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகலாம். ஈரை மாற்றி ஓட்டுறான். எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு. ரிலாக்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறுத்திடுங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஆஃப் கிளச் எடுங்க. பிரேக் விட்ருங்க. மறுபடியும் ஃபுல் கிளச். மறுபடியும் ஆஃப் கிளச். போகும். வெயிட் பண்ணுங்கள். போகலையேன்னு வெடுக்குன்னு மறுபடியும் எடுத்துட வேணாம். சரிங்களா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். செகண்ட் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே? அண்ணா குட் மார்னிங் கார்த்தினா. ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டா மாட்டீங்க, கோச்சிக்காம. ஓகேண்ணா, சாரி கார்த்தினா. ஸ்லோ இண்டிகேட்டர் ரைட் ஆகிக்கிங்க. ஸ்லோ போகலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச் பிடிங்க. மறுபடியும் ஆஃப் கிளச் மட்டும் பிடிங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. போங்க. வெயிட் பண்ணுங்கள். திருச்சிக்கலாம். சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. மறுபடியும் ரிலாக்ஸ். ஆஃப் கிளச்சு தான். ரிலாக்ஸ். இந்த சைடு ஆஃப் கிளச்சு தான். பட் ஆஃப் கிளச் நான் பிடிச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் ஃபுல்லாக கிளச் பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடி, நிறுத்திடுங்க. ரிலாக்ஸ். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுருங்க. மறுபடியும் ஆஃப் கிளச் தான். பிரேக் விட்ருங்க. தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரோடு மாற்றிக்கலாம். இல்லைட்டு மரம் வந்து மாற்றணும். அவ்வளோதான். மறுபடியும் இந்த சைடு கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கொஞ்சம் ஸ்டியரிங் என்ன தள்ள விட மாட்டேங்கிறீங்க, தெரியுதா? தள்ள முடியல. நோட் பண்ணிங்களா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகலாம். மறுபடியும் ஃபுல் கிளச், கொஞ்சம் பிரேக். வெயிட் பண்ணுவோம். அந்த காரங்க போயிட்டு கொஞ்சமாக தான். மறுபடியும் ஆஃப் கிளச் தான். ஆஃப் தான். வெயிட் பண்ணுங்கள். போகலாம். இப்போ ஃபுல்லாக விட்டுட்டு கொஞ்சமாக எக்ஸிலேட்டர். ஏன் ப்ரோ, காரில் போகலாமா? கொஞ்சமாக எக்ஸிலேட்டர். மறுபடியும் ஃபுல் கிளச், கொஞ்சம் பிரேக். அவ்வளோதான். நியூட்ரல் ஆக்கிடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஒரே இல்லை. சாவி ஆஃப் ஆக்கிடுங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். ஓகே, எதோ ஒன்று சொல்லுங்கள். எதோ சொல்ல வரீங்க, சொல்லிடுங்க.